வணக்கம் குருஜி நேரம். வணக்கம்மா. வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? தாராபுரத்துலேருந்து பேசுகிறேங்க மேடம். யாருக்கா ஜாதகம் பார்க்க போகிறீங்க சார்? எனக்கு வந்தீங்க மேடம். உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்கள் சார். 14/12/1980. 14/12/1980. 4:20 மாலை. 4:20 PM. திருநெல்வேலி. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கள் சார். கும்பராசி ரிஷப லக்னம். கும்பராசி ரிஷப லக்னம். என்ன நட்சத்திரம் சார்? புரட்டாதி நட்சத்திரம். புரட்டாதி நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? தொழில் சம்பந்தமாக கேட்கணும் மேடம். தொழில் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு வருங்காலத்தில். ரிஷப லக்னம், கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரமா? ஆமாம் சார். ஜாதகம் நல்லா அருமையாக இருக்கே. உங்களுக்கு ஜோசியம் கொஞ்சம் நல்லா வருமே. சந்திரகேந்திரத்தில் புதன் இருந்து புதன் தசை நடக்குதே. ஆமாங்க சார். ஐயா வணக்கம். நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆயுளோட ஆரோக்கியமாக நல்லா இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு கொரோனாலேருந்து 2021 நீங்கள் நல்லா இல்லைங்க. ஆமாம் உண்மைங்கய்யா, உண்மை. கரெக்டாக 2021 புதன் தசையில் சந்திர புக்தி மாரகாதிபதி புக்தியிலேருந்து நீங்கள் நல்லா இல்லை. ஆமாங்கய்யா. ஏன்னா புதன் தசை புதன் தசையில் சந்திர புக்தியும் சந்திர தசையில் புதன் புக்தியும் நல்லா இருக்காதுன்னு அடிக்கடி சொல்லுவேன். சரிங்கய்யா. இந்த புதன் தசை ஓரளவுக்கு தான் நன்மைகளை செய்யும். ஆனாலும் இது கொஞ்சம் நல்ல ஜாதகம். நீங்களும் கொஞ்சம் அப்படி ஒன்றும் பெரிய அளவுலலாம் கஷ்டப்பட மாட்டீங்க. சரிங்கய்யா. பெரிய அளவுலலாம் கீழே போயிட மாட்டீங்க. புதன் தசை ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. கேந்திரத்தில் இருக்கிறாரு. சனி பார்வையில் இருந்தாலும் கூட சுக்கிரனுடைய தொடர்பில் இருக்கிறது மிகப்பெரிய நன்மை. ஆனால் 2021 மாரகாதிபதி புக்தி, அதுக்கடுத்து செவ்வாய் புக்தி, 8ல் மறைஞ்சிருக்கிற செவ்வாய் புக்தி, இப்போ ராகு புக்தி 9ஆம் மாதம் வரைக்கும் நடக்குது. சரிங்கய்யா. இந்த ராகுவும் சந்திர புக்தி மாதிரி தான் வேலை செய்வார். சந்திரனுடைய வீட்டில் இருக்கிற ராகு சந்திரனை போலேயே வேலை செய்வார். அவரும் ஒரு மாரகராக தான் செயல்படுவார். சரிங்கய்யா. புதன் தசை குரு பக்தி தான் உங்களுக்கு 11ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொண்டு இப்போ இருக்கிற கடன் பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைகளும் ஓயிறது புதன் தசை குரு பக்தியில் செப்டம்பருக்கு பிறகு, குறிப்பாக அக்டோபர்லேருந்து. 2026. ஆமாம், 2026 அக்டோபர்லேருந்து. புதன் தசை சந்திர புக்தி மாரகாதிபதி, புதன் தசை ராகு புக்தியும் மாரகாதிபதி தான். அந்த சந்திரனுடைய வீட்டில் தானே உட்காந்துருக்கிறார் செவ்வாயின் பார்வையில். சரிங்கய்யா. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயின் பார்வை அவருக்கு 8ஆம் பார்வை உட்காந்துருக்கு. எல்லாம் அப்படியே அந்த மாரக அமைப்புகளே வந்தால் பைசா எல்லா விஷயங்கள்லையும் டல் அடிக்கும். அதுவும் 40-45 வயசில் பெரிய சோதனையாக இருக்கும். ஆமாங்கய்யா, உண்மைதாங்கய்யா. புதன் தசை சந்திர செவ்வாய் ராகு இந்த 3 புக்தியும் உங்களுக்கு அடிபட்டு போச்சு. சரிங்கய்யா. குரு புக்தி ரிஷப லக்னத்திற்கு ஆகாதுன்னு சொல்லுவோம். ஆனால் அவர் தான் உங்களுக்கு யோகம் செய்வார். 11ஆம் இடத்தோடு தானே தொடர்பு கொண்டிருக்கிறார். சரிங்கய்யா. யோகாதிபதியோடு தொடர்பு கொண்டு 9-11 கூடியவர்கள் ஒன்றாக இணைந்து அருமையான அமைப்பில் 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாங்க. சரிங்கய்யா. உங்களுக்கு சனி தான் கூடுதல் சுபத்துவம். கல், மண், இரும்பு, குப்பை, கூளம் இதில் தான் உங்களுக்கு காசு. சரிங்க. நான் சமையல் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கய்யா. என்னங்க? சமையல் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கேட்கல சரியா? சமையல் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சமையல் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா? ஆமாம். சமையல் தொழில்னா கேட்டரிங், அதாவது சமையக்காரராகவே இருக்கிறீங்களா அல்லது அதற்கான ஏஜென்ட் மாதிரி? தொழில் ஒரு கம்பெனிக்குள்ளே கேண்டீன் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கேன். கேண்டீன் நடத்துறீங்க, கம்பெனிகளுக்குள்ள கேண்டீன் நடத்துறீங்க. ஆமாங்க. தொழிலாளருக்கு சாப்பாடு போடுறீங்க, அதுவும் சனியோட தொழில் தானே? சரிங்கய்யா. சரிங்க. லேபருங்களுக்கு தானே லேபர் கேண்டீன் நடத்துறீங்க? ஆமாங்கய்யா. ஆமாங்க. லேபர் 1000 லேபர், ஒரு ஃபேக்ட்ரி, அந்த 1000 லேபர் உங்கள்கிட்ட சாப்பிட்டு போகிறான். ஆமாங்கய்யா. அந்த கேண்டீன் கான்ட்ராக்டராக நீங்கள் இருக்கிறீங்க. ஆமாங்கய்யா. ஆமாம். சமையல் தொழிலா கேண்டீன் கான்ட்ராக்டரா? கான்ட்ராக்டர். அதான் கான்ட்ராக்டர் எல்லாமே நானே பார்த்துக்கிறேங்கய்யா, ஓனாவே. அதைத்தானங்க சொல்கிறேன். அப்படியே தலைகீழாக தொழிலை சொல்கிறீங்களே. நான் சொன்னோன்னே லேசாக புரியுதா? சனி தாங்க உங்களுக்கு முதன்மை சுபத்துவம். சனி தாங்க தொழிலாளர்களை குறிக்கக்கூடிய கிரகம். தொழிலாளர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு காசு. ஆமாங்கய்யா. ஆமாம். தொழிலாளர்களுக்கு சாப்பாடு போடுற கேண்டீனாக கான்ட்ராக்ட் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஒன்றும் கல்யாண சமயக்காரர் கிடையாது. கண்டிப்பாக. ஆமாங்கய்யா. ஆமாம். சமயக்காரர்னு சொல்கிறீங்க. கேண்டீன் கான்ட்ராக்டர் 1000 பேர் வேலை செய்கிற லேபர் கான்ட்ராக்டர் சனி தான் சுபத்துவமாக இருக்கணும். அதனால தான் உங்கள் ஜாதகத்தில் சனி சுபத்துவமாக இருக்குன்னு சொன்னேன். அது எல்லாமே இந்த அமைப்பு 1980-81 இந்த மாதிரி குரு சனி சேர்ந்துருக்கிறவங்க எல்லாருமே லக்னத்தை பொறுத்து சனியின் தொழில்களில் தான் இருப்பீங்க. சரிங்கய்யா. இந்த ஜாதகத்தில் வர்ற 10வது மாதம் 8வது 10வது மாதத்திலிருந்து நல்ல மாற்றங்கள் வந்துடும். உங்கள் ஜாதகம் உண்மையிலே கொஞ்சம் நல்ல ஜாதகம். கேந்திரங்களில் பெரும்பாலான கிரகங்கள் இருந்து கொஞ்சம் கோணங்கள் நன்றாக இருந்தாலே யோக ஜாதகம். சரிங்கய்யா. 10வது கேந்திரத்தில் சந்திரன், 7வது கேந்திரத்தில் சூரியன் புதன், 5வது கோணத்தில் குரு சனி,
சரிங்க. ஆக படிப்படியாக முன்னேற்றம் கண்டிப்பாக வரும். ஜென்ம சனி முடிஞ்சு போச்சு. புதன் தசை குரு புக்தியிலிருந்து அப்படியே குரு புக்தியும் நல்லாயிருக்கும், சனி புக்தியும் நல்லாயிருக்கும். கேது தசை குருவின் பார்வையில் 9ஆம் இடத்துல சனியை போலவே வேலை செய்யும், அது அதை விட நல்லாயிருக்கும். சுக்கிர தசை லக்னத்தை லக்னாதிபதி பார்க்கின்ற அமைப்பில் நல்லாயிருக்கும். அதனால் பெரிய கஷ்டங்கள் இனிமேல் எதுவும் கிடையாது. கடந்த 2021, 22, 23, 24, 5 வருஷம் வந்த கஷ்டம் இனிமேல் வராதுங்க. நல்லா இருப்பீங்க. இந்த தீபாவளியிலிருந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. கொடுத்து பேச சொல்லுவோம். இப்போ கொஞ்சம் வேலைகள் இருக்கிறதுனால நம்ம இதை கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் நம்ம டக்குனு பாயிண்ட்களை கத்துக்கிறதுக்காக பாக்குறோம். சரி, இப்ப பாருங்க, இப்ப 6வது ஜாதகம் திரையில் வந்து விட்டது. இவருக்கு வந்து 45 வயதாகுது. ஒரு ஆண் ஜாதகர். 45 வயசு அப்படின்னா இப்ப என்ன, 1980 பிறந்தவர். 80, ஆமா 80, 45 வயதாகுது இவருக்கு. இப்ப இவருக்கு என்ன பாருங்க, ரிஷப லக்னம். ரிஷப லக்னமாகி ரிஷப லக்னத்துக்கு லக்னம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, லக்னம் குருவின் பார்வையில இருக்குது. இந்த இடத்துல சனியோட 1 டிகிரில இணைஞ்சிருக்கிறாரு இந்த குரு. அப்ப சனியை சுபத்துவப்படுத்தி குரு பலவீனம் ஆவாரு. இந்த என்னதான் இருந்தாலும் கூட 5ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. இந்த லக்னத்துக்கு அட்டமாதிபதியாக இருந்தாலும் கூட ஒரு சுபராகி 5ஆம் இடத்துல இருந்து லக்னத்தை பார்க்கிறாரு. அப்படிங்கிற அப்படின்னா 1, 5, 9 வளர்க்கக்கூடிய அமைப்பு. லக்னத்திற்கு சுக்கிரனுடைய பார்வையும் இருக்கு. லக்னாதிபதியும் அவர் ராஜயோகாதிபதி. கூடுதலாக குருவினுடைய 1 டிகிரி இணைவை பெற்ற சனி. அப்ப பெரிய அளவு அந்த இடத்துல கெடுக்காது. 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதிகளின் தொடர்பாக ஆதிபத்திய நன்மைகளும் இருக்கும். அப்படிங்கிற அடிப்படையில இந்த புதன் தசையில சந்திர புக்தி வந்த உடனே ஏன் இவருக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சந்திரன் வந்து இந்த லக்னத்திற்கு யாரு, இந்த சந்திரன் வந்து இந்த லக்னத்திற்கு மாரகாதிபதி. அவர் எங்க இருக்கிறாரு, ஓரளவு வளர்பிறை சந்திரமாகி 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே நேரத்துல ஜென்மச்சனியும் போயிருக்கு இவருக்கு. அப்ப இந்த இடத்துல இந்த ஜென்மச்சனி அமைப்புகள் இப்பதான் விலகி இருக்கக்கூடிய அமைப்புகள்ல வந்திருக்கு. கடந்த 2.5 வருஷமா அந்த ஜென்மச்சனி அமைப்புகளும் ஓடி இருக்கு. ஆனா 2021 சந்திர புக்தி வந்துருச்சு. சந்திரனுடைய வீடு எப்படி இருக்கு, நாகுவால் இருக்கு. சந்திரனுடைய, ஏன்னா ஒரு தசா புக்தியில ஒரு புக்தியோ தசையோ நடக்குதுன்னா அந்த தசா புக்திக்கு வீடு எப்படி இருக்குன்னு பாக்கணும். இப்ப இந்த சந்திரனுடைய புக்தி, புதன் தசையில சந்திர புக்தி இவருக்கு எப்படி இருக்கும்னா, சந்திரனுடைய வீட்டை பார்க்கணும். சந்திரனுடைய வீட்டுல ராகு உட்கார்ந்து செவ்வாயினுடைய 8ஆம் பார்வையை வாங்கியிருக்கிறார். செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை ராகுவினுடைய இருப்பு அப்படிங்கிற அமைப்புல 3ஆம் பாவகம் பாபத்துவமாக இருக்கக்கூடிய அமைப்புகளை அந்த இடத்துல குறிக்குது. இந்த இடத்துல புதன் தசையில சந்திர புக்தி, பொதுவாகவே புதன் தசையில சந்திர புக்தியும் சந்திர தசையில புதன் புக்தியும் வேலை செய்யாதுன்னு பாரு. ஏன்னா சந்திரனை புதனை பிடிக்கும். சந்திரன், அதாவது சந்திரனுக்கு புதன் வந்து பிடிக்கும். ஆனா புதனுக்கு வந்து சந்திரனுக்கு ஆகவே ஆகாது. அப்ப புதன் தசையில சந்திர புக்தி வேலை செய்யாது. கூடுதலாக இந்த லக்னத்திற்கு மாரகாதிபதி. கூடுதலாக 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. செவ்வாயின் பார்வையில 3ஆம் பாவகம் பாபத்துவமா இருக்குது. அப்படிங்கிற அடிப்படையில புதன் தசை சந்திர புக்தி. அதுக்கடுத்து நடந்தது என்ன, செவ்வாய் புக்தி. செவ்வாய் எங்க இருக்கிறாரு, லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. இப்ப 8ஆம் இடத்தினுடைய தொடர்பு அந்த இடத்துல வந்துருச்சு. 8ஆம் இடத்துல அமர்ந்து அவர் ஒரு பாவராகி, குருவின் வீட்டுல இருந்தாலும் கூட அவர் பாவராகி 2ஆம் இடத்தை பார்த்து அந்த அமைப்புகள்ல தன அமைப்புகள்ல ஒரு சில பிரச்சனைகள் வந்திருக்கும். இந்த சந்திரனுமே மாரகாதிபதியாகி 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல அந்த 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 பாவகாதிபதி 10ஆம் அதிபதி 10க்கு 8ல் மறைய அந்த 10ஆம் பாவகத்தில் 3ஆம் அதிபதி தொழிலை கெடுத்து தான் பலன் செஞ்சிருப்பாரு. அப்படிங்கிற அமைப்புகள் வந்துருது. அதுக்கடுத்து வரக்கூடிய புக்திகள் பாத்தீங்கன்னா, புதன் தசையில சந்திர புக்தி சொல்லிட்டோம், செவ்வாய் புக்தியை வந்துட்டோம். இப்ப என்ன புக்தி நடக்குது, ராகு புக்தி நடப்பு. சரி, இந்த ராகு எப்படி இருக்கிறாரு அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அவரும் சாட்சாத் அந்த மாரகாதிபதி அமைப்புகளா தான் செயல்படுவார். சந்திரனை போலவே செயல்படுவார். சந்திரன் எங்க இருக்கிறாரு, அவர் 10ஆம் இடத்துல தொழிலை கெடுத்து தான் இவரும் பலன் சொல்லுவார். அதனாலதான் இவருடைய கேள்வி எப்படி வருது, தொழில எப்படி நல்லா இருக்குமா செய்யுமா, ஏன்னா இவர் கொஞ்சம் பீதி அடைஞ்சிருப்பாரு. இந்த புக்திகள்ல கடற்கடன் இந்த ஜென்மச்சனியும் சேர்ந்து கிராஸ் ஆனனால எதுவும் தொழில்கள்ல பிரச்சனையாகுமோ செய்யுமோ அப்படிங்கிற ஒரு மன பிராந்தியை கொடுத்திருப்பாரு இந்த சந்திரன். ஏன்னா மாரகாதிபதி புக்திகள் வரக்கூடிய அமைப்புகள்ல மாரகத்துக்கு நிகரான துன்பங்கள் எங்க இருக்கும், அவர் போய் தொழில் ஸ்தானத்துல உட்கார்ந்ததுனால அது சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இருக்கும். அதனால அந்த மனக்கணக்கங்கள். இத்தனைக்கும் அவர் யோகாதிபதி யாரு, தசை நடத்துறவர். 2, 5 கூடையவர் 7ஆம் இடத்துல லக்னாதிபதியோடு இணைந்து 9ஆம் அதிபதியினுடைய பார்வையை பெற்று தசை நடத்திக்கிட்டு இருக்கிறார் கேந்திர பலத்தோட. நல்லா தான் இருக்கணும் இந்த தசை. ஆனா இந்த புக்தி அமைப்புகள்ல ஜென்மச்சனி கிராஸ் ஆனதுனால இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருது. அதனால இவருக்கு என்ன பலன் சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இவருக்கு வந்து இந்த சுபத்துவ தொழில் எதுன்னு கேட்கறதுனால குருவினுடைய 1 டிகிரி இணைவை பெற்ற 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தான் முதல்நிலை சுபத்துவம். அப்படிங்கிற அமைப்புல யோக தசைகள் போறதுனால சனி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல தான் நீங்க இருப்பீங்க அப்படிங்கிறத சொல்லிருப்பாரு. கூடுதலாக இந்த இடத்துல வந்து அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, நான் கம்பெனில கேட்டரிங் நடத்துறேன், அதாவது இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி அமைப்புகளுக்கு கேண்டீன் இண்டஸ்ட்ரியில வேலை செய்யற தொழிலாளர்களுக்கு கேண்டீன் நடத்தக்கூடிய ஒரு 1000 தொழிலாளர்கள் வந்து சாப்பிடக்கூடிய அமைப்புகள்ல அவர் நடக்கிறாரு. அப்ப அதுவே என்ன அப்படின்னா சனி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல தான் வரும். கூடுதலாக 2ஆம் இடத்தை செவ்வாய் தொடர்பு கொள்றாரு. அப்படிங்கிற அடிப்படை வேற என்ன, ராசிக்கு 10ஆம் அதிபதியாகவும் செவ்வாய் இருக்கிறாரு. செவ்வாய் எதுக்கியா நீ சொல்ற அப்படின்னா நெருப்பு கிரகம். சார், ராசிக்கு 10ஆம் அதிபதி லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை சொல்றாரு. ராசிக்கு 10ஆம் இடம் செவ்வாயின் வீடு சுபத்துவமா தான் இருக்கு. அதுக்கடுத்து லக்னத்துக்கு 2ஆம் இடத்தையும் செவ்வாய் தொடர்பு கொள்றாரு. அப்படிங்கிற அடிப்படையில இந்த இடத்துல
செவ்வாயை நெருப்பு கிரகம் என்ற அடிப்படையிலேயே அவருக்கு அந்த கேட்டரிங், நானே கேட்டரிங் எடுத்து நல்லா பண்றேன். இவர் நிர்வாக அமைப்புகளையும் நல்லா செய்வாரு. ஏன் நிர்வாக அமைப்புகள் லக்ன கேந்திரத்துல சூரிய சந்திரர்கள் இருக்கிறாங்க, லக்ன கேந்திரத்துல இருக்கிறாங்க, தங்களுக்குள் கேந்திரமா இருக்கிறாங்க சூரிய சந்திரர்கள். ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. அப்ப ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து அவர் வந்து ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்க சூரியன் நிர்வாகத்திறன் அமைப்புகளையும் தொழில் அமைப்புகளை திறம்பட செய்யக்கூடிய அமைப்புகளையும் செய்யக்கூடிய அமைப்பு. இந்த ஜாதகருக்கு 10ஆம் அதிபதியான சனி அந்த வீட்டுக்கு 8ல் மறைந்தாலும் கூட குருவோட ஒரு டிகிரி நல்லா இருக்கிறதுனால அது சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகள் நன்றாகவே இருக்கும். இந்த 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 எப்ப இருந்து இந்த புதன் தசை ராகு புக்திக்கு அப்பிறகு அதுக்கடுத்து புதன் தசை குரு புக்தி சனி புக்தி, இந்த இடத்துல குரு புக்தி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. பொதுவாக யார் இந்த நகரத்துக்கு குரு அபிமானிகள் இந்த இடத்துல எப்படி இருக்கிறாரு, 11ஆம் இடத்தை தொடர்பு கொண்டு இருக்கிறார். 11ஆம் பாவத்துல செவ்வாய் இருக்கிறது, இந்த இடத்துல 11ஆம் பாவத்தை குரு தொடர்பு கொள்றார். அப்படிங்கிற அடிப்படையில இந்த இடத்துல வந்து குரு புக்தியில இருந்தே இருக்கும். இந்த இடத்துல பொதுவா சனியை பாராட்ட மாட்டாரு சனி. ஆனா 9ஆம் அதிபதியோடு இணைந்த குரு 11ஆம் அதிபதி அமைப்புகள்ல இந்த இடத்துல ஆதிபத்திய நன்மைகளை சொல்லியிருப்பாரு. பொதுவா இந்த இடத்துக்கு குரு அட்டமாதிபதி எடுக்காம இந்த இடத்துல 11ஆம் அதிபதியாகி இந்த லக்னத்திற்கு ஆகாதவராக இருந்தாலும் 9ஆம் அதிபதியின் நினைவை பெற்று 11ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால இந்த புதன் தசை குரு புக்தியில இருந்து ஓரளவு நன்றாக இருக்கும் அப்படின்னு குருஜி சொல்லியிருக்கிறாரு. அதுக்கடுத்து வரக்கூடிய அடுத்தடுத்த தசைகள் பாருங்க. கேதுவுமே சூப்பரா இருக்கு பாருங்க. கேது லக்னத்திற்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்து குருவினுடைய பார்வையிலேயே தான் இருக்கிறாரு. அப்ப கேதுவுமே நன்றாக தான் இருக்கும். கேதுக்கு வீடு கொடுத்தவன் யாரு, சனி. அவர் 5ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல அதிர்ஷ்ட ஸ்தானத்துல உட்கார்ந்து குருவினுடைய இணைவுல சுபத்துவமாக வீடு கொடுத்தவனும் சுபத்துவமா இருக்கக்கூடிய அமைப்புல அந்த கேது அந்த அமைப்புல அப்படியே 9ஆம் இடத்தின் வழியாக அப்படியே எடுத்து செய்யக்கூடிய வேலைகள்ல இருப்பாரு. 10ஆம் பாவத்திலையும் ஓரளவு ஒளி பொருந்திய சந்திரன் தான் இருக்கிறாரு. அப்படிங்கிற அமைப்புகளுக்கு இந்த கேது தசையுமே நல்லா இருக்கும். அதுக்கடுத்து வரக்கூடிய சுக்கிர தசையும் அருமையா இருக்கு. சனியினுடைய 14 டிகிரி விளக்க பார்வை இருந்தாலும் இந்த சனியை சுபத்துவ சனி அப்படிங்கிற அடிப்படையில ஆதிபத்திய விசேஷம் உள்ள சனிங்கிற அடிப்படையில இந்த கேதசை சுக்கிர தசை அது எல்லாமே சூப்பரா இருக்கும். அதுக்கடுத்து வரக்கூடிய சூரிய தசையும் நல்லா தான் இருக்கும். அதுக்கடுத்து வரக்கூடிய சந்திர தசை மட்டும்தான் அது பின்னால வரக்கூடியது. இதுவே பெரிய நீண்ட தசைகள் அப்படிங்கிற அடிப்படையில இந்த ஜாதகத்துக்கு இதான் பலன். 45 வயசு ஆயிடுச்சு. இதுக்கடுத்து கேது சுக்கிரன் இவங்க வந்தாலே போதுமானது அப்படிங்கிற அமைப்புல நல்ல பலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஜி. ஓகே ஜி. நான் இப்ப இவரு கேண்டீன் லேபர் கேண்டீன் செய்யறாரு, அதுக்குரிய விஷயங்களை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். மற்ற விஷயங்களை நீங்க சொல்லிடுறீங்க ஓரளவுக்கு. இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உண்மையிலே சனிதான் வந்து அந்த ஒரு கம்பெனி நடத்தினா அந்த கம்பெனியில வேலை செய்யக்கூடிய அதாவது வேலைக்காரர்கள் அவங்களுக்கு அவர் தானே அதிபதி, தலைவரே அவர் தானே. ஸோ அவர் சுபத்துவம் அடைஞ்சு இப்போ ஒரு கேண்டீன் வச்சுட்டோம்னா என்ன செய்யணும், சந்திரன் வந்து 10ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளணும், 2ஆம் அதிபதி 10ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு பாருங்க. சந்திரன் வந்து லக்னத்துக்கு 10ல இருக்காரு, 2ஆம் அதிபதி ஆகிய புதன் வந்து சந்திரனுக்கு 10ல இருக்காரு. ராசிக்கு 10ஆம் இடத்த தொடர்பு அந்த 2ஆம் அதிபதிக்கு வந்துருச்சு. 2ஆம் அதிபதி ஏன் 2ஆம் அதிபதி சொன்னா அது தனத்துக்காக இல்லை, அது உணவுன்றது 2ஆம் பாவம். ஓகே நந்தாஜி பிரேக் ஆயிடுச்சு வாய்ஸ். நந்தாஜி வாய்ஸ் வரல. அப்படி பிரேக் ஆகுதா? அப்படியே உட்காந்துருச்சு, வாய்ஸே வரல. பிரேக் இல்ல, வாய்ஸே வரல. வரவே இல்லையா? ஆமா இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. ஓகே. அதாவது 2ஆம் அதிபதி உணவு ஸ்தானத்துக்கு அதிபதியான 2ஆம் இடம் உணவு ஸ்தானம் தனத்துக்காக சொல்ல எதுவும் பிரேக் ஆன மறுபடியும் சொல்லுங்க. அது இன்னைக்கு கோளாறு பண்ணது இன்னைக்கு நமக்கு எனக்கு பிடிச்சிக்கிச்சு ஒரு 2-3 நாள். அதுதான் விஷயம். இந்த சரியா வைஃபை கொண்டு வந்து நம்ம புதுசா விடுமானால கொஞ்சம் வைஃபை சரியா ஃபிட் பண்ண விட்டானுங்க. அது பெரிய பிரச்சனையா ஓடிட்டு இருக்கு. ஓகே ஜி. இப்ப 2ஆம் பாவகம் வந்து 2ஆம் பாவகத்துக்கு உரியவர் 10ஆம் இடத்துல தொடர்பு கொள்ளணும். ராசிக்கு 10ல வந்து 2ஆம் அதிபதி இருக்காரு. 2ஆம் அதிபதி புதன் ராசிக்கு 10ல இருக்காரு. உணவு காரகர் லக்னத்துக்கு 10ல உட்கார்ந்துருக்காரு. இதே சனி சுபத்துவமாகி அதாவது ராசிக்கு 10ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டு லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியா இருக்காரு சனி. சோ அப்ப சனியோட விஷயம் அந்த தொழிலாளர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சு. செவ்வாய் குறைந்த அளவு சுபத்துவமா இருக்கணும், அவருக்கு 2-10 தொடர்பு வேணும் இந்த கேண்டீன்ல நடத்துறதுக்கு. செவ்வாய் பாருங்க குருவின் வீட்டுல குறைந்த அளவு சுபத்துவம், அதுதான் வெறுமனே குருவின் வீட்டுல இருக்க குறைந்த அளவு சுபத்துவம். அந்த சுபத்துவம் ராசிக்கு 10ஆம் அதிபதியா செவ்வாய் வந்துடுறாரு. இவ்வளவு விஷயம் இருக்கு. ஒரு தொழில நீங்க நிர்ணயம் பண்றேன்னா அப்படியே பார்த்தோம்னா வக்கீல் 2ஆம் இடத்துல சனி உட்காந்துட்டாரு, 10ஆம் இடத்துல குரு உட்காந்து வக்கீல், இப்படி எல்லாம் சொல்ற மாதிரி எல்லா தொழிலும் இருக்காது. உள்ளுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா தெரியும். உண்மையிலே அது படபடன்னு பார்த்தோன்னு கண்டுபிடிக்க முடியாத தொழில்கள் சில இருக்கு. அதுக்கு இந்த மாதிரி விதிகள் இருக்குன்றதை நீங்க உள்ள பார்த்து அதை அந்த மாதிரி இதுல தொடர்ந்து அனலைஸ் பண்ணிட்டு போனா தான் எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ண வரும். இதுல பாருங்க இவ்வளவு விஷயம் இருக்கு. அப்படியே ஒரு கேண்டீன் நடத்துறதுக்குரிய அத்தனை அம்சமும் அப்படியே இருக்கு பாருங்க.
செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்தோட குறைந்த அளவு குருவின் வீட்டில் இருந்து சுபத்துவம் அடைஞ்சு 8ஆம் வீட்டுல மறைஞ்சிருக்கு. அது பிரச்சனை இல்ல. குருவின் வீட்டுல சுபத்துவமா இருக்காரு. அந்த குறைந்த அளவு சுபத்துவத்தோட ராசிக்கு 10ஆம் அதிபதி ஆகிறாரு. லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியாகிய புதன் ராசிக்கு 10ல உட்கார்ந்துருக்காரு. உணவுக்காரகனான சந்திரன் வந்து லக்னத்துக்கு 10ல இருக்காரு. இந்த லேபர்களின் தலைவரான சனி வந்து ராசி லக்னத்துக்கு 10ஆம் இடத்தோட தொடர்புல இருக்காரு. ஸோ இவ்வளவு அம்சமும் இருக்கிறதுனாலதான் இவர் வந்து அந்த கேண்டீனுக்குரிய தொழிலை இவர் செய்யறாரு. இதுதான் அந்த கேண்டீனுக்குரிய விஷயம். மத்த விஷயம்லாம் நீங்க ஓரளவுக்கு சொல்லிட்டீங்க. மத்த விஷயங்களை எனக்கு அந்த விட்டு விட்டு வந்ததுனால ஓகே நந்தாஜி, நோட் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஒரு சனியினுடைய அமைப்புகள் இல்லாம ஒரு தொழிலுக்கு வந்து ஒரு கிரகம் பெறாது, ஒரு காம்பினேஷனா எடுக்கணுங்கிறதுக்கு இன்னைக்கு நீங்க சொன்ன விளக்கம் அருமையான விளக்கம். இதுல பாருங்க, சனியுமே பாருங்க, சனி வந்து கரெக்டா லக்னத்துக்கு 10ஆம் பார்வையாக லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை பாக்குறாரு. 7ஆம் பார்வையாக ராசிக்கு 2ஆம் இடத்தை பாக்குறாரு. தன்னுடைய 3ஆம் பார்வையாக ராசிக்கு 10ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப சனியினுடைய தொடர்புகள் எல்லா இடத்துக்கும் வந்துருச்சு. லக்னத்துக்கு 2 வந்துருச்சு, ராசிக்கு 10ஆம் இடத்தை பாக்குறாரு. ஆமா, சுபத்துவம் அடைந்த பிற்பாடு கனெக்ஷன் நிறைய இருக்கு பாத்தீங்களா. அப்ப சனியோட தொழில்ன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அந்த பாவக கனெக்ஷன் நிறைய இருக்கு பாத்தீங்களா சனிக்கு. அப்ப அவரையே நம்ம மேன்மையா கொண்டதுலாம். அதுக்கப்புறம் அவயோக தசை யோக தசை, அதெல்லாம் அவயோக தசை யோக தசை நடந்தாலும் இந்த 2 10ஆம் இட கனெக்ட்ன்றதுதான் ஒருத்தருக்கு தனத்தை கொடுக்கக்கூடியது. எதன் மூலம் தனத்தை கொடுக்குறது, எப்படி கொடுக்குன்ற விஷயத்த நம்ம அதையுமே மெயினா போக்கஸ் பண்ணணும். வெறும் சுபத்துவ பாவத்துவத்தை மட்டுமே கணக்குல கொள்ளக்கூடாது. எல்லா விஷயத்தையும் கொண்டாதான் ஒரு தொழிலுக்கு அத்தனை அம்சமும் பொருந்தாதான் அவன் அந்த தொழிலை செய்ய முடியும். இல்லாட்டி அந்த தொழிலுக்குள்ளே வரமாட்டாரு. நமக்கு மேம்போக்காத்தான் நம்ம பார்ப்போம். நமக்கு தெரியாது இப்ப பார்த்தா. இப்ப நான் கூட பாருங்க, ராசிக்கு 2ஆம் இடம் லக்னத்துக்கு 2ஆம் இடத்து சனி தொடர்பு கூட நான் பார்க்கல. ராசிக்கு 10ஆம் இடத்து தொடர்பு கொள்றது பார்த்தேன். லக்னத்துக்கு 10ஆம் இடத்து அதிபதியா இருக்காருன்னு பார்த்தேன். இப்ப பாருங்க, வித்யாபதி சார் அதுல இன்னும் 2 3 பாயிண்ட்ஸ் சொன்னாரு. அந்த மாதிரி உள்ளுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா முழு மூச்சா அவ்வளவு விஷயம் இருக்கும். வாய்ஸ் பிரேக் நந்தா, ரிப்பீட் பண்ணுங்க. சரி சரி, அதுதான் இப்ப நீங்க சொன்னதே தான். அதாவது நான் என்ன சொன்னா, நான் கூட என்ன பார்த்தேன், லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியா சனி வராரு, ராசிக்கு 10 தொடர்பு கொள்றாரு. அப்புறம் நீங்க 2 பாயிண்ட் சொன்னீங்க பாருங்க, அதை நான் உண்மையிலே பார்க்கல. லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை வந்து சனி தொடர்பு கொள்றாரு, ராசிக்கு 2 தொடர்பு கொள்றாரு. இந்த அமைப்புல எப்படி இருக்கு பாருங்க. அதே மாதிரி லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை செவ்வாய் தொடர்பு கொண்டு ராசிக்கு 10ஆம் அதிபதியா இருக்காரு. இவ்வளவு அமைப்பு இருந்தா தான் அந்த தொழிலுக்குள்ள வர முடியும். இவர் கான்ட்ராக்ட், அதாவது கேண்டீன் நடத்துறாரு. ஆனா இவர் கேண்டீன் நடத்துறாரு, கேண்டீன் கான்ட்ராக்ட் எடுத்து ஆமாண்டு மண்டையை ஆடிட்டாரு. 2 3 கேண்டீன் கூட அங்கிருந்து வச்சுக்கலாம், 2 3 தொழிற்சாலை. ஆனா இவரே அந்த கேண்டீன் நடத்துறாரு அப்படின்றதுனால அந்த உணவுக்காரகன், உணவு விஷயங்கள், இவ்வளவு விஷயங்களும் கரெக்டா கிளிக் ஆனதால இவருக்கு அந்த தொழில் அமைஞ்சது. இது அந்த தொழிலுக்குரிய விஷயம். மத்த விஷயங்கள் நீங்க சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஜி. மத்த விஷயங்கள்லாம் நீங்க பெரும்பாலும் எல்லாத்தையுமே புதன், அதாவது குரு வந்து நல்லா இருக்கும் இவருக்கு. குரு 11ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டு இருக்கிறதுனால 9 11ஆம் அதிபதிகள் 2 பேரும் தொடர்பு கொண்டு 11ஆம் இடத்தை தொடர்பு கொள்றாங்க. ஸோ அதனால வந்து அவரே 10ஆம் அதிபதியாகவும் சனி இருக்காரு. அப்போ 9 10 11 தொடர்பு. அப்ப தினம் ஓரளவுக்கு வரும். இந்த சனியோட இதனால தினம் வரும். இந்த குரு வந்து 8ஆம் வீட்டை விட்டு 11ஆம் வீட்டோட தொடர்பு கொள்றதுனால இந்த குரு தான் ஓரளவுக்கு நல்லதை செய்வாரு. அப்படி மாதிரி குருதசை இதுக்கப்புறம் வரக்கூடியது குருதசை இது பிறகு இப்ப புதன் எல்லாமே யோக தசைகள். இந்த பைப்ல நல்ல ஒரு உயர்நிலை ஜாதகம் புதன். அதுக்கடுத்து கேது, சுக்கிரன், புதன் தசை. இப்ப யோக தசை தான் நடக்குது. ஆமா, யோக தசை. அப்ப அதனாலதான் அந்த முதன்மை சுபத்துவம் ஈடுபட்டு அதோட வேலையில் நடந்துட்டு இருக்கு அவருக்கு. ஆமா, இவரு ஆக்சுவலா அதுலதான் குருஜி கொஞ்சம் ஜெர்க்கானாரு. ஐயோ, என்னையா உனக்கு முதல் லட்சம் சனிதாயா, உனக்கு சனிதாயா கொடுக்கணும், இவர் தான் தொடர்புல இருக்கிறாரு. அவர் சமயக்காரன் இருக்க, செவ்வாய் இல்லையா, செவ்வாய் விட சனிதாயா உன் தொழில் அப்படின்னு ஒரு கேண்டீன் கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துறேன் அப்படின்னா, தொழிலாளிகளுக்கா கம்பெனில நடத்துறியானே. ஆமா தொழிலாளிகள்னா சனி வந்துடுறாருல, அதைத்தான் சொல்றேன்னு அடிச்சுட்டாரு ஒரு அடி. ஆமான்னு சரண்டர் ஆயிட்டாரு. அதாவது வெறுமனைய சமையல்காரன்னா அது செவ்வாயோட தனிப்பட்ட அந்த இதுல பாத்தீங்கன்னா செவ்வாய் சந்திரனோட கனெக்ஷன் இருக்கும். வெறுமனையா ஒரு சமையல்காரர், கல்யாண சமையல்காரா இருக்காருன்னா அந்த செவ்வாய் தான் முதன்மை சுபத்துவமா இருப்பாரு. குறைந்த அளவு சுபத்துவமா அந்த ஜாதகத்திலேயே அவர் தான் சுபத்துவம். பார்த்தா ரொம்ப குறைந்த அளவு சுபத்துவமா இருக்கு. அவர் தான் கல்யாண சமையல்காரர். அப்புறம் சந்திரன் வந்து அந்த உணவுக்காரன்ற முறையில சந்திரன் கொஞ்சம் சுபத்துவம் அடைஞ்சு 2ஆம் நிலைமை அந்த செவ்வாய் சந்திரனுக்குள்ள ஒரு கனெக்ஷன். ஒரு டீ கடை வச்சுக்கணும்னா செவ்வாயும் சந்திரனும் வந்து கனெக்ஷன்ல இருப்பாங்க. ஒரு தேய்பிரை சந்திரன் ஒரு டீ கடை வச்சுக்கணும்னா பால் சந்திரனோடது, டீ பால்லாம் சந்திரனோடது தானே. அதுவே அவர் செவ்வாயோட குறைந்த அளவு ஒரு டீ கடை வைக்கிறேன்னா பெரிய ஒரு ஆள் இல்ல. டீ கடை வச்சு பிழைச்சவங்க என்ன, அது பிற்காலத்துல பெரிய ஆளாக வரலாம். அது யோக தசையை பொறுத்தது. டீ கடை வைக்கிறனாலே வந்து சனியும் தேய்பிரை சந்திரனோட செவ்வாய் வந்து இணைஞ்சு கடகத்திலேயோ ஒரு நீர் ராசியிலேயோ சம்மந்தப்பட்டிருப்பாங்க. அது டீ கடையை வச்சிருப்பாரு. இந்த மாதிரி விஷயங்கள் அமைப்புகள் இருந்தால் தான் அந்தந்த தொழில் நடக்கும். அந்தந்த தொழில் வந்து தொழிலே கை கொடுக்கும்.
அந்த மாதிரி விஷயங்கள் தான் இது. இவங்க சுக்கரன் கூட வந்து இவர் வந்து ஹோட்டல் வச்சுக்கிறது சுக்கரன் ஒரு காரகர் வருவார். அவருமே 10ஆம் இடம், சந்திரனுக்கு 10ஆம் இடத்துல இருக்காரு. எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இவர் ஒரு முதலாளி, சந்திரனுக்கு 10ஆம் இடத்துல சூரியன், கான்ட்ராக்ட் எடுத்தாலும் அவர் தானே முதலாளி. உண்மையிலேயே இவர் ஜாதகத்துல சகல அம்சமும் பொருந்திய ஜாதகம் இது உண்மையிலேயே. அருமையா இருக்கு, அருமையா இருக்கு. ஆமா, அது போக யோக ஜாதகம்ங்கிறதுக்கு சுபர்கள் 2 பேர் பாக்குறாங்க. பொதுவா கிரகங்கள் அத்தனையும் கேந்திர கோணங்கள் இருக்கிறது நல்லது, சுபத்துவமா இருக்கணும். கேந்திர கோணத்துல இருக்கிற சனி இருக்கிறதுனாலும் ஒரு சுபத்துவமா இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல கேந்திரத்துல சுக்கிரன் புதன் சூரியன் இருக்கிறாங்க. 10வது கேந்திரத்துல சந்திரன் இருக்கிறாரு, வளர்பிறை சந்திரன் ஆகி இருக்கிறாரு. அப்படிங்கிற என்ன அந்த பாவகம் சுபத்துவம் தான். அந்த புக்கு வரும்போது அவங்க ஆதிபத்தியத்தை செய்வாங்க. அவ்வளவுதான் பாயிண்ட் இடத்துல. ஆமா, அந்த கேது திசையும் அப்படியே வலுவா சூப்பரா இருக்கு. ஏன் கேது திசை வலுவா இருக்கும்? 9ஆம் இடத்துல இருக்கு. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பாவர்கள் உயிர்காரகம். தகப்பனுக்கு இவரோட வயது கரெக்டா வரும்போது கேது திசையெல்லாம் வரும்போது அப்படியே தகப்பனுக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஏதாவது ஒண்ணு கொடுக்கும். இந்த கேது வந்து குறைந்த அளவா தகப்பன், ராகு இருந்தா தகப்பனை முடிச்சிடும், கேது இருந்தா தகப்பனுக்கு ஒரு ஏதோ நோய் நொடியோ படுத்த படுக்கையா கிடக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு அப்செட் ஒண்ணு பண்ணும். என்னதான் இருந்தாலும் உயிர்காரகத்தை ஏதோ அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி உண்மையில கேது தசை வரும்போது அப்பாவுக்கு ஒரு 70 வயது 80 வயதுனா அப்பாவோட விஷயத்தை முடிச்சு நன்மை செய்ய பார்க்கும். இல்ல கம்மியான வயசுல அவரு சின்ன ஒரு நலிவு ஒண்ணு கொடுப்பாரு கேது. கொடுத்து அதுக்கப்புறம் இவருக்கு பொருள் வரவு. எதுக்கு பொருள் வரவு கொடுக்குறாரு? வீடு கொடுத்தவன் சுபத்துவம், கடுமையான சுபத்துவத்துல இருக்கு. 5ஆம் இடத்துல அதிர்ஷ்ட ஸ்தானத்துல கடுமையான சுபத்துவத்துல இருக்கு. பாவர்கள் இருக்கக்கூடாது, ஆனா சுபத்துவமா இருக்கலாம். பாவர்கள் திருவோணத்துல அதாவது கேந்திரத்துல இருக்கலாம், திருவோணத்துல இருக்கக்கூடாது. ஆனா அவர் வந்து சுபத்துவமா இருக்கலாம். சுபத்துவமா இருக்கக்கூடிய இந்த பலனை அப்படியே எடுத்து கேது செய்வார். கேது 9ஆம் இடத்துல இருந்து சனியை போல் செயல்படும். சனியோட காரகத்துவத்தை அப்படியே பிரதிபலிப்பார். அப்படியே அதாவது சனியோட காரகத்துல நல்ல விஷயங்களை பிரதிபலிச்சு இவரோட தசை கேது தசை உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். சுக்கிர தசையோட கேது தசை நல்லா இருக்கும் உண்மையிலேயே. அதுக்கு பிறகு தான் சுக்கிர தசை. சுக்கிர லக்னாதிபதியாக லக்னத்தை தான் பார்த்து நடத்துறாரு. ஆனா கேதுவை மேன்மையா ஆமா, பிரேக் ஜி, நந்தாஜி பிரேக். ஓகே ஓகே, பாயிண்ட் கன்வே ஆயிருச்சு. அதாவது சுக்கிர திசையை விட இந்த இடத்துல 9ஆம் இடத்துல குருவின் பார்வையில வாங்கி 9ஆம் அதிபதி சுபத்துவமாகி இந்த இடத்துல தசை வந்து அருமையா இருக்கும். அந்த அதிபதி சுபத்துவமாகி அந்த அந்த அமைப்புகள் எல்லாமே நல்லா இருக்கும். 9, 10, 11 எல்லாமே வளர்த்திருக்கு. 2ஆம் அதிபதி நல்லா கேந்திர பலத்தோட சுக்கரனா இருக்கிறாருங்கிறதுனால ஜாதகமே நல்ல ஒரு யோக ஜாதகம். சரி, உண்மை. இன்னைக்கு அடுத்து போயிடும். இன்னைக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. எனக்கு தான் பேசுறதுக்கு பெரிய இது ட்ரபிள் பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி, பாத்துக்கலாம் விடுங்க. அதனால ஒண்ணும் இல்ல ரிப்பீட் அடிச்சுக்கிடுவான். விடுங்க, பாத்துக்கிறோம். ஆமா. ஒரு சில நாட்கள் அப்படித்தான், என்ன செய்யறது. யாருக்கு வேற யாராவது பாயிண்ட் மட்டும் ஆட் பண்றேன்னு ஆட் பண்ணுங்க. இழுக்காம பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணுங்க. ஏன்னா நாங்க கேள்விகள் வேண்டாம். நீங்களும் அனலைஸ் பண்ணி மற்றவங்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னு அந்த பாயிண்ட் மட்டும் கொடுங்க. தனியா சந்தேகத்துக்கு தனியா இன்னொரு நம்ம அடுத்தடுத்த நிலைகள்ல நடத்தலாம். என்ன சந்தேகம்னே போட்டுருவான். அடுத்தடுத்து ஜாதகங்களை கொடுத்து உங்களை கணிக்க விட போறோம். பல பாயிண்ட்கள்லாம் அடுத்தடுத்து இருக்கு. அதை விட்டு அப்ப பாத்துக்குருவோம். இப்போதைக்கு உங்களுக்கு இந்த பாயிண்ட் விட்டுட்டா பாரியா, இது நல்ல பாயிண்டியா அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்லுங்க. அது எல்லாத்துக்கும் உபயோகமா இருக்கிற மாதிரி சொல்லுங்க. லக்னத்துக்கு வந்து எல்லா சுப கிரகங்களோட தொடர்பு இருக்கு. சந்திர கேந்திரம், புதன், சுக்கிரன், குரு எல்லா சுப கிரகங்களும் லக்னத்தை தொடர்பு கொள்றாங்க. கண்டிப்பா. வெரி குட்மா சூப்பரா. அடுத்த பாயிண்ட், தொழில் கிரகங்களான சூரியன் சனி ரெண்டுமே சுபத்துவம் அடைஞ்சிருக்கு. ஆமா, சூப்பர், நல்ல பாயிண்ட். ஆமா, சுபத்துவத்தை அடையிறது. ஆமா, பகை எனக்கு புரியல. இந்த இடத்துல லக்ன அவயோகர் செவ்வாய் இந்த இடத்துல வந்து சூரியன் சனி, சூரியன் சுக்கிரன் கூட சேர்ந்து சுபத்துவமா இருக்குது, சனி குரு கூட சேர்ந்து சுபத்துவமா இருக்குது. தொழில் கிரகங்கள் சூரியனுக்கு சுபத்துவம் இல்ல. சூரியன் வந்து ரொம்ப 21 டிகிரில இருக்காரு. அவர் 1 டிகிரில இருக்காரு சுக்கிரன். சூரியன் சுபத்துவம். சனியின் சனி பார்வைதான் நெருக்கமா இருக்கும். ஆமா, அவர் கொஞ்சம் பலவீனம் இருந்தாலும் அவர் வந்து இல்ல, இந்த சனியோட பார்வை துளி அளவு கூட கெடுக்காது. ஒரே டிகிரி இணைவு. சூப்பர். ஓகே, நம்ம அடுத்த 7வது ஜாதகத்துக்கு போயிடலாம்.